அதாவது எனக்கு தெரிஞ்சு சில டைம்ல குளோரினேஷன் அதிகமாக பண்ணலாம். குளோரினேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து வர்றப்ப கலப்படங்கள் அந்த கலப்படம்னு சொல்ற அது எல்லாம் எடுக்கக்கூடிய ஹை குளோரினேஷன் பண்ணாலும் ஒரு லைம் வெள்ளையா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது நல்லதுதான். ஏன்னா அங்கிருந்து நமக்கு பம்பிங் ஸ்டேஷன்ல இருந்து இவ்வளவு தூரம் அவங்க வர்றதுக்கு மக்கள் சொல்ற மாதிரி இங்க தண்ணியில கலரா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது மிக உன்னிப்பா கவனிச்சு அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணணும். இன்கேஸ் சிவேஜ் வாட்டர் கலந்துருக்கா இல்ல அப்படின்றது நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ப்ராபப்ளி அது மாதிரி இருந்ததுன்னா இப்ப அவங்க பாத்தீங்கன்னா முழு மூச்சா நீங்களே பார்த்திருப்பீங்க. மெட்ரோ வாட்டர் முழு மூச்சா இறங்கி அவங்க இந்த மாதிரி அடைப்புகளா இல்ல எங்கேயா மிக்சிங் நடக்குதா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி அவங்க எல்லாருமே நிவர்த்தி பண்ணிடுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பையன் கழிவுநீர் கலக்கப்படலை அப்படின்றதான் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா அமைச்சர் சொல்றாங்க. இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, ரிப்போர்ட் இன்னைக்கு நடந்த விஷயத்தோட அமைச்சர் சொன்னதுதான் உண்மை. அதனால மெட்ரோ வாட்டர்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. லிட்டோர்ல நீட்டா என் கையிலேயே ரிப்போர்ட் இருக்கு. அதனால அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். இல்லாம நம்ம சொல்லக்கூடாது. இது ஆணித்தரமா இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். இது மூடி மறைச்சு நாங்க இதுவுமே பண்ண போறதில்ல. அதனால இதுல அமைச்சர் ஐயா என்ன சொன்னாங்களோ அதுதான் உண்மை. அவங்க நாங்க என்ன மற்ற கோணத்திலையும் விசாரிக்கிறோம். அந்த குழந்தை வெளியே போய் சாப்பிட்டுருக்கதாக நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த கோணத்திலையும் அந்த உணவு மாறிகள் எங்க போய் சாப்பிட்டுருக்காங்க, அவங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை நாங்க அந்த கோணத்திலையும் நாங்க விசாரிப்போம். இந்த மாதிரி தண்ணி கலர் மாறி வருது, தண்ணி ஸ்மெல் அடிக்குது, எங்களுக்கு டேஸ்ட் இல்ல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக மெட்ரோ வாட்டரையோ அல்லது நம்ம ஜிசிசியோ உடனடியாக கார்பரேஷனையோ கான்டாக்ட் பண்ணி தன்னோட இதை பதிவு பண்ணணும். உடனடியாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஹெல்த் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் உடனே கொடுங்க. அப்படி இல்லை உணவுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உணவு பாதுகாப்புத்துறை மக்கள் தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்க உணவு பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா 9444042322 அப்படின்ற இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி கூட சொன்னா கூட அது மாதிரி தண்ணி சம்பந்தப்பட்டது அல்லது உணவு சம்பந்தப்பட்டது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக நாங்கள் தீர்த்து வச்சிருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.